என் லைஃப்ல எல்லாமே போயிடுச்சு. அப்பா, மாமா, எல்லாரும். அக்கா வந்து கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? பரவாயில்ல, நான் தீவிரவாதியாவே இருந்துட்டு போறேன். இங்க நடந்த எதுவும் அவளுக்கு தெரிய வேணாம். அவளாச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கட்டும். கண்ணீரில் குருதி கரைந்ததே, நெஞ்சுக்குள் வலிகள் நிறையுதே, நெஞ்சம்தான் வலிகள் தாங்குமா, என்னோட நினைவுகள் திரும்புமா, கோலங்களாக வாழ்வினில் சோகம் காணல்களாக நீளுதே,
நான் ஜெயிலுக்கு போன அப்புறம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணது கோபால் சார் தான். சார் நமஸ்காரம். உட்காருங்க சார். சொல்லுங்க சார். சார் இந்த நெகட்டிவை பிரிண்ட் போட முடியுமா? போகலாம் சார், பிரிண்ட் போட்டுடலாம். போகலாம் சார். ஓகே சார். சாமி, இந்த நெகட்டிவ் கொஞ்சம் பிரிண்ட் போடுங்க சார். ஒரு 10 நிமிஷம் சார். ம் சார், தெய்யம் சார். தையம்னா? சார், ஆதி காலத்திலிருந்து கேரளா மக்களால பின்பற்ற வரும் ஒரு தெய்வ வழிபாட்டு முறை சார் தெய்யம். அந்த காலத்துல ஆரிய வழிபாடு நடக்கும் கோயில்ல கீழ் சாதின்னு ஒதுக்கப்படும் மக்களுக்கு கோயில்ல அனுமதியே கிடையாது சார். இதனால அந்த மக்கள் பெரும் கஷ்டப்பட்டாங்க. அதனால அந்த மக்களே தனக்காக உருவாக்கிய வழிபாடு முறை தான் சார் தெய்யம். சார், இந்த வழிபாடு நடக்கும்போது அந்த தெய்வ வேடம் போடும் நபரை அந்த தெய்வமாகவே மக்கள் நம்ப தொடங்கினாங்க சார். அந்த தாழ்த்தப்பட்டவர் கடவுள் வேடம் போட்டதும் தனக்குள் இருந்த தீண்டத்தகாதவர் என்ற எண்ணம் போய் அவரிடமே மேல் சாதிக்காரங்க கூட அருள் ஆசி பெற்றாங்க சார். இதுதான் சார் தெய்யம். தெய்வம் சார் அவங்க. புழக்கம் ஏற்படும் போதும் சார் விதை முளைக்கும். அதே போல மக்களுக்கு சமுதாய முரண் ஏற்படும் போது சார் தெளிவு பிறக்கும். சார், நான் சொல்றது சரிதானே? அப்போ கொலகாரன் கேரளாவா? ஃபோட்டோ கரெக்டாக வந்திருக்கா சார்? தேங்க்யூ. சரிங்க, வாங்க. சார், நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ 2002 உமர் கேஸோட மேட்ச் ஆகுது சார். உமர், what the bad? அவன் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லையே. 3 மாதத்துக்கு முன்னாடி நடத்த காரணமாக உமரை போலீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். தப்பு பண்ணிட்டேன். அப்பவே அவனை துண்டு துண்டா வெட்டி இருந்தா இப்போ அவன் சமாதியில் மரமே முளைச்சிருக்கும். சார், இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? இந்த ஃபோட்டோ பாருங்க சார். அந்த ஏட்டு கோபால உடனே பார்க்கணும். கேஸ் ஃபைல் வாங்கிட்டு குத்தானப்பே. கோபால் சார், இப்போ தான் என் மச்சான் உமர் உங்களை பற்றி சொன்னாப்புல. நீங்கள் எனக்கு மட்டும்தான் உதவி பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் என் குடும்பத்துக்கே உதவி பண்ணியிருக்கீங்க சார். உங்களுக்கு கைமாறா நான் என்ன சார் பண்ண போகிறேன்? நமக்குள்ள இதுக்கு நன்றிலாம் தயா. உமரோட மச்சான்னு இப்போதான் எனக்கே தெரியும். ஒரு நிமிஷம், இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு. கோபால் சார், அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ச்சே, அதுக்குள்ள ஃபோனை கட் பண்ணிட்டாரு. வணக்கம் சார். உட்காருங்க கோபால். தேங்க்ஸ் சார். காஃபி எடுத்துக்கங்க கோபால். அந்த கொலைகாரன் ஜீனியஸ் தான் கோபால். ஆமாம் சார். இல்லைன்னா இது வரைக்கும் ஒரு க்ளூவாச்சு கிடைச்சிருக்கோம்ல. எப்படி சார்? என்ன கொல்ல போறேன்னு எனக்கே சவால் விட்டுறான். இதுதான் அந்த நெகட்டிவ்ல இருந்த போட்டோ. அவனை சும்மா விட சார், நமக்கே சவால் விடணும் அவன்.
டென்ஷன் ஆகாதீங்க கோபால், அவன் யாருன்னு எனக்கே தெரியும். இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா பாருங்க. தெரியல சார். யார் சார் இவன்? தெரியல, இப்போ தெரியுதா யாருன்னு? கோபால், டபுள் கேமிங் கோபால். உன் சாயம் வெளுத்துடுச்சு, வேஷம் களைஞ்சிடுச்சு. உமர் கொலை வழக்கில் இருந்த நெகட்டிவ்லாம் நீ தான் திருடி இருக்க. அத உமர் கிட்ட கொடுத்ததும் நீ தான். ஜெயில உமரை பல முறை சந்திச்சதுக்கான ரெக்கார்டு இது. ஸோ உமரும் நீயும் சேர்ந்து தான் எல்லா கொலையும் செஞ்சிருக்கீங்க. ரிப்போர்ட்டர் கல்பனாவை லாரியை விட்டு கொன்னதும் நீங்க தான். ஒன்வேளை ஆட்டோவை திருப்பி விட்டதும் நீங்க தான். ட்ராக்ல டாக்டரை போட்டதும் நீங்க தான். ருத்ரனை எரிச்சதும் நீங்க தான். தப்பிக்க முடியாது கோபால். என்னாச்சு? காஃபி கசக்குதா? பாய்சன் கலந்த காஃபி கசக்காம என்ன பண்ணும்? தெய்யம் சார். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உமர் எங்க? யாரையுமே காணோம். உமர், ஹலோ ஹலோ. சொல்லு தென்றல். என்னங்க? ஆரியன்னு ஒரு போலீஸ்கார் வந்தாருங்க. என்னாச்சு? நம்ம தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன்.
அவனுக்கு கால் பண்ண ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்களேன். சரி சரி, வை வை வை, நான் என்னன்னு பார்க்குறேன். ஓகே. சார், எங்கள் மச்சான் எங்கேயே கூட்டின்னு வந்திருக்காங்க? இல்லை, யாரையும் கூட்டிகிட்டு வரல தீனா. அப்போ இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல. இன்னும் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வரலன்னா வேற எங்கே கூட்டின்னு போயிடுவான்? ஒன்றும் புரியலையே, எல்லாம் மர்மமாகவே இருக்குது. சொல்லு தென்றல். ஹலோ, ஏங்க அவனுக்கு என்னாச்சு? அவனை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. எப்படியாச்சும் உமரை காப்பாத்திடுங்க. சரி, கவலைப்படாத. ஃபோன் போட்டாலும் போகல, காலும் ரீச் ஆக மாட்டேங்குது. எங்க தான் அந்த இன்ஸ்பெக்டர் தூக்கி போனான்னு தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உமரே போலீஸ் கூட்டு போறாங்க. கூட்டு போனதை நீ பாத்தியா? பார்த்தேன். வா உட்கார், வண்டியில் உட்கார், வண்டியில் உட்கார். போலாம். போலீஸ் மேலையா கைய வைக்கிற நீ? ஆரியன் சார், போதும், எல்லாத்தையும் நிறுத்திங்க. இனிமே என் மச்சான் உன் வழியில வரமாட்டான். அவனை விட்டுருங்க. விட்டுடவா? சான்ஸே இல்லை. போலீஸ் மேலேயே கைய வச்சிருக்கான். உயிர் நண்பனை கொண்டு இருக்கான். போலீஸ் கிட்டே வன்முறையா? வன்முறைக்கு எதிரான வன்முறையை அகிம்சை தான் சார். எங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுங்க. உங்க கண்படாத ஊருக்கு போயிடுறோம். டேய் டேய் செல்வா, டேய் யாரா அவன்? தேவையில்லாம. நீங்க விதைச்ச விதை தான் சார் அவன். நீங்க தீவிரவாதின்னு சுட்டு கொன்னுட்டீங்களே, அது வேற யாரும் இல்ல, இவனுடைய தம்பி தான். கிணறு வெட்டுற தொழிலாளி சார் அவன். போலீஸை பார்த்து பயந்து ஓடி இருக்கான். அவன் யாரு என்னன்னு விசாரிக்காதே அவனை கொண்டுட்டீங்கல்ல. அவன் என்ன சார் பெரிய தப்பு பண்ணிட்டான்? சுட்டு கொல்ற அளவுக்கு பர்மிஷன் இல்லாத வெடிமருந்தை கொண்டு போயிருக்கான். ஒரு கொலைய மறைக்க நானும் எத்தனை கொலை தாண்டா பண்றது? டேய், எத்தனை பேரை கொண்டு இருப்ப நீ? உன்னை விட மாட்டேன்டா.